Hi guys, welcome back to Combo Studios. நான் உங்கள் கோம்போ சிவா. இது பார்த்தீங்கன்னா பைரவா பெட்ஸ்கேர் என்று சொல்லக்கூடிய அந்த யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான விளக்க உரையும் மற்றும் ஒரு அழகான ஒரு சண்டை கோழிகளை பற்றின ஒரு விளக்க உரையும் இதில் அடங்கும். என்னுடைய பைரவா பெட்ஸ்கேர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7500 சப்ஸ்கிரைபர் வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே தேங்க்யூ ஃபார் ஆல் ஓவரால் சப்போர்ட்டிங் மீ. அதை முதல்ல நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஒரு 4 நிமிஷம் வீடியோ, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பாருங்கள். ஸோ முதல்ல நம்ம சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா இந்த விசிறிவால் என்று சொல்லக்கூடிய கிளிமூக்கு விசிறிவால் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சேவல்களை பற்றின ஒரு அழகான தொகுப்பு. அந்த தொகுப்புலேயே எல்லாமே கண்டினியூவாக வரும். உங்களுக்கு மற்ற சேவல்களை பற்றின விளக்கங்கள் வந்து கொண்டே இருக்கும். இப்போ கிளிமூக்கு விசிறிவால் என்று சொல்லக்கூடிய அந்த சேவல்கள் பார்த்தீங்கன்னா வெறும் அலங்காரத்திற்காக மட்டுமே வளர்க்கக்கூடிய அன்றைய கலாச்சாரத்தில் இருந்து இன்று வரையுமே அந்த கலாச்சாரம் மிகவும் பிரபலியமாக அழகாக வந்து எங்களுடைய கிராமத்து மக்களால் இன்றளவுமே ஒரு மிக நேர்த்தியாக வளர்க்கக்கூடிய ஒரு வகையிலே இருந்து கொண்டிருக்கிறது. அதுபோலவே இந்த ஒரு சொல்லக்கூடிய ஒரு அம்சமாகப்பட்டது அந்த ஒரு அழகும் மற்றும் அந்த வாளின் விரிவளவு எவ்வளவு தூரம் என்று அது ஒரு குறிப்பிட்ட விரிவாக்கமாக இருக்கும். ஒரு விசிறிவால் என்று சொல்லக்கூடியது மிக நீளமாக விசிறிவாலாக இருக்கும். அதுபோல கொண்டைகள் பார்த்தீங்கன்னா அந்த கிளிமூக்கோடு சேர்த்து இந்த ஒரு கொண்டைகள் பார்த்தீங்கன்னா ஒரு மத்து கொண்டை என்று சொல்லக்கூடிய அந்த மத்து கொண்டைகளும் இருக்கும். அதுபோலவே கிளிக்கொண்டை என்று சொல்லக்கூடிய கிளிக்கொண்டைகளாக கூட இருக்கலாம், குருவி கொண்டை என்று சொல்லக்கூடிய குருவி கொண்டைகளாக கூட இருக்கலாம். இப்படி அந்த ஒரு சேவல்கள் நிறைய விதத்திலே வந்து பலவராக கருதப்படுகிறது. ஆகவே அதுபோலவே மற்றொரு அம்சமான அந்த ஒரு சண்டைக்கோழிகளாகப்பட்ட வித்துக்கால் சண்டைக்கோழியை பற்றின ஒரு அழகான விளக்கம் வந்து சொல்லியிருக்கிறேன். அது பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு நேர்த்தியான சண்டைக்கோழி. பார்த்திங்கன்னா அதில் கத்திலாம் கட்ட மாட்டாங்க. ஸோ கிராமங்களில் பார்த்திங்கன்னா இன்றளவுமே ஓரளவுக்கு மறைமுகமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சண்டைகள் இன்றளவுமே ஒரு தைப்பொங்கல் திருநாளில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. மக்களாகப்பட்ட நீங்கள் சப்போர்ட் பண்ணி நிறைய பண்ணிங்கன்னா இன்னும் வந்து கவர்மெண்ட் வந்து அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு அந்த ஒரு சண்டைக்கோழிகளை வெத்துக்கால் சண்டைக்கோழிகளை மிகவும் ஒரு அழகாக ஒரு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதற்கு பந்தயங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பந்தயங்களை வைத்துக்கொண்டு நிறைய கிராமங்களிலே நடந்து கொண்டிருக்கின்றன. கடைசியாக நீங்கள் சொல்ல போகும்போது இந்த ஒரு பறவை என்று சொல்லக்கூடிய இந்த கத்திக்கால் சண்டைக்கோழிகளை பற்றிய ஒரு விளக்கம். இது பார்த்திங்கன்னா இந்த சேவல்களாகப்பட்டது மிகவும் ஒரு தஞ்சாவூர் மாவட்டம், கோயம்புத்தூர் என்று சொல்லக்கூடிய கோயம்புத்தூர் அது போன்ற இடங்களிலே மிகவும் ஒரு பறந்து அடிக்கக்கூடிய ஒரு சண்டைகளில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த சேவல்களுக்கு அதிகம். அதுபோல இது பார்த்திங்கன்னா ஒரு மத்துக்கொண்டை என்று சொல்லக்கூடிய மத்துக்கொண்டையிலும் இருக்கிறது, கிளிக்கொண்டை என்று சொல்லக்கூடிய கிளிக்கொண்டைகளிலும் இந்த சேவல்கள் இருக்கின்றன. வாள்கள் மிக நீளமாகவும் மிகவும் பறந்து அடிக்கக்கூடிய அந்த தன்மை இந்த ஒரு சேவல்களுக்கு இருக்கும். அதுதான் வந்து கத்திக்கால் சேவல்கள். இந்த ஒரு கத்திக்கால் சேவல்களை நாம் வந்து இன்றளவுமே பேன் பண்ணிட்டாங்க. எங்கேயுமே வந்து கிடையாது என்ற முறையிலே அந்த ஒரு சண்டைகள் நடக்கவில்லை. ஆகவே கவர்மெண்ட்டு அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு நிகழ்வு. ஆகவே இந்த ஒரு நிகழ்வை வந்து நீங்கள் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த ஒரு சண்டை சேவல்களை பற்றி ஒரு விளக்கங்கள் மற்றும் அந்த ஒரு அழகான ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன். இந்த ஒரு தைத்திருநாள் நாட்களிலே தான் இது போன்ற விசேஷங்கள் எப்போவுமே இது ஒரு சண்டை சேவல்களான அந்த ஒரு சண்டை சேவலை பற்றின நிகழ்வுகளை பார்க்க முடியும். இருந்தாலும் இடையிலே வந்து சண்டை சேவல்களை பற்றி பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், பேசிவிட்டேன். அதுபோல இந்த ஜல்லிக்கட்டு ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஒரு ஜல்லிக்கட்டாக மாறி அது வந்து பெரிய லெவலில் பேசப்படுது. இன்றைக்கி வந்து கவர்மெண்ட்டே வந்து அப்ஜெக்ஷனே இல்லாமல் கண்டிப்பாக இது வந்து நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே என்பதில் என்னுடைய இந்த ஒரு யூடியூப் சேனலாகப்பட்டது கோம்போ ஸ்டுடியோஸ் பைரவா பெட்ஸ்கேர் என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் அனைவருமே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இது போன்ற வளர்ந்து கொண்டு வரும் இந்த ஒரு சேனலுக்கு நல்ல ஒரு ஆதரவை தந்து அடுத்தடுத்த ஒரு கட்டத்திற்கு என்னை கொண்டு சென்றிருப்பீர்கள். சென்றீங்களானால் கண்டிப்பாக நல்ல நல்ல வீடியோக்களை உங்களுக்கு தர நான் தயாராக இருக்கிறேன். இந்த சண்டைக்கோழிகள் இவ்வளோதான். நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 2 முக்கியமான விஷயங்களை அம்சங்களை தெரிவித்திருக்கிறேன். அடுத்த ஒரு பகுதியிலே இதுவும் எனக்கு விளக்கமாக இன்னும் அழகாக உங்களுக்கு நிறைய கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சேவல்களை எல்லாம் உங்களுக்கு இமேஜாக காட்டி அடுத்த ஒரு வீடியோ வரும். ஆக காத்திருங்கள். தேங்க்யூ கைஸ். கீப் ஆன் வாட்சிங், கீப் ஆன் சப்ஸ்கிரைபிங், கீப் ஆன் ஷேரிங். பாய்.